ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திரு பாவலன் சார்ட்டு விவாதத்தை தூங்குறேன். தேர்தல் வந்தால் தாவேகா ஆட்சி அகலும் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அதிருப்தியோடு தான் இருக்காங்களா தாவேகா ஆட்சி மேல? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆரோடம் சொல்லியிருக்காரு. ஆரோடம் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். தேர்தல் வந்தால் தாவேகா தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கட்சியோட தலைவர், அதைத்தான் சொல்ல முடியும். அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவர் பேசிய கூட்டத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு மாத கால ஆட்சி, இந்த ஆட்சியுடைய நிர்வாகத்திறன் பற்றி அவர் பெருசாக எதுவுமே வந்து குற்றம் சாட்டலை. முழுக்க முழுக்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன் வச்சிருக்காங்க. திருவைகுண்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க கனிமொழி சுட்டி காட்டியதெல்லாம் சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் சென்னையிலையும் சேலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. திரு மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியலாக ரொம்ப தெளிவு பெற்றவர், ஒரு ஆளுமை திறன் படைத்தவர், 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்றவர், பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனாகவும் விளங்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் தாவேகாவிற்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு, தாவேகா தன்னுடைய ஆட்சியை அமைத்த பிறகு, உண்மையிலேயே ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறவர் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சீர்கேடு, நிர்வாக திறன் சரியாக இருக்கிறதா அல்லது அதில் குறைபாடு இருக்கிறதா அப்படின்னா வந்து விமர்சனம் பண்ணிருக்கோம். பாஜகவுடைய செராக்ஸ் போன்று விஜய் செயல்படுகிறார். முடிச்சுக்கிறேன். ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, முழுக்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு வருது, செய்தி சேனல்களில் இந்த ஆட்சியை பற்றி வெறும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வருது அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஒரு மாத கால ஆட்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டிற்கு ஆளாகாத ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்தாக வைக்க முடியும். பாஜகவுடைய செராக்ஸ் போன்று விஜய் செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அது சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒன்று டெல்லிக்கு போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கடந்த காலத்தில் வந்து திமுக எந்த கொள்கையை முன் வச்சாங்களோ அதே கொள்கை தான் அவர் பேசிட்டு வந்திருக்காரு. மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க. காவேரி தொடர்பாக மேற்கத்தாதில் வந்து அணை கட்டுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய நிலை, கடந்த கால நிலையும் அதே நிலையை வந்து இன்றைக்கி வந்து எடுத்து சொல்லிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து நிதி கூட கேட்டுட்டு வந்திருக்காரு. வேறு எங்கே வந்து அவர் பாஜகவுடைய ஜெராக்ஸாக இருக்கான்னு அவர் சொல்கிறதுல அது பெருசாக தெரியல. அப்படி ஒரு பாஜகவோட ஜெராக்ஸ் இருந்தால் நாங்கள் விசிக்காக வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ல. நாங்கள் வந்து திமுக அதை தட்டி கேட்குறதோ இல்லையோ, விசிகா வந்து நாங்கள் முதல்ல தட்டி கேட்போம். அதை வந்து நாங்கள் எங்களோட நிலைப்பாடு என்னன்னு நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து ஒரு 6 மாத காலம் வந்து விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ அதுக்கு இல்லை, 3 மாதம் இந்த 3 மாதங்குள்ள கூட அதுக்கான தேவை இருக்குது. அதுக்கான தேவை என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் விமர்சிக்கலாம், விமர்சிப்பது தவறல்ல. ஜனநாயகத்தில் வந்து யாரும் யாரையும் விமர்சிக்கலாம். அது ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியலாக வந்து நீங்கள் தாவேகாக்கு கேள்வி வைங்க, அரசியலாக விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு ஆட்சி வந்து தன்னை மீறி, திராவிட கட்சிகளை மீறி புதுசாக ஒரு ஆட்சி வந்துருச்சு, தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை நோக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ற காழ்ப்புணர்ச்சியில் இருந்து எதையும் வந்து பேச வேணாம் அப்படி. ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு வந்து எதிராக பேசுகிறதா அதான் அதை இப்போ அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதே காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறீங்க சார்? இல்லை, அது நம்ம அப்படி தானே சொல்ல வேண்டியிருக்கோம். நீங்கள் வந்துட்டாங்க, புதுசு, அனுபவம் இல்லை, ஆனால் மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, ஓட்டு போடக்கூடிய யார் வேண்டுமானாலும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், கேள்வி கேட்கலாம், வாக்களிக்கலாம், எல்லா உரிமையும் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் தானே சொல்கிறேன். அனுபவம் இல்லை, அதனால நிர்வாகம் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தானே சொல்கிறேன். அதுதான் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது செயல்பாட்டில் ஈடுபடும் போது அனுபவம் கிடைக்கும். இல்லை, நீங்க பிறந்த உடனே அனுபவம் கிடைக்காதுல்ல. அப்போ அதுக்காக பெண்கள் பாதுகாப்பை எளிதாக கடந்துட முடியுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எளிதாக கடந்துட முடியுமா? இந்த குற்றச்சாட்டு எல்லா ஆட்சியிலும் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே பெண்கள் பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமை, இது எல்லா ஆட்சி காலத்துக்கும் பொருந்தும்.
இந்த குற்றச்சாட்டிற்கு விதிவிலக்கா எந்த அரசாங்கமும் இங்க இருந்ததில்லை. அதெல்லாம் இருக்காது. அதைத்தான் அப்படின்னு வந்து தானே விஜய் ஒரு நம்பிக்கை இருங்க. கொடுத்தாரு சார். அதனாலதான் அந்த கடந்த ஆட்சியில் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்றைக்கு அதே தவறு வந்து இன்னைக்கு நடக்குது, மறுப்பதற்கு இல்லை. அதை வந்து காலப்போக்கில் வந்து களைவாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க அந்த ஆட்சியை தக்க வச்சு கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுல இருந்து தப்பிக்கணும், எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்போ தப்பிக்கிறதுக்கு என்ன, இந்த குற்றச்சாட்டு வராமல் இருக்கணும், அப்படி நடந்த தவறுகளை வந்து கடுமையாக தண்டிக்கணும், அப்படியே முயற்சி எடுப்பாங்க. இப்போ சிங்கப்பெண் படையை உருவாக்குனாங்க, ஒரு தேவைக்கிறது தான் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ பாதுகாப்பு கொடுக்கணும், அப்போ ஒரு படையை உருவாக்குவோம், அந்த படைக்கான செயல் திட்டத்தை கொடுப்போம், அப்படி தான் வந்து இது முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ குழந்தை பிறந்தவனை வந்து எந்திரிச்சு ஓடுறது கிடையாது. அது தவக்கும் நடக்கும், தட்டு தடுமாறி விழுந்தால் விழுவாங்க. அப்படி தான் இருக்கும். 1ஆம் கிளாஸ் போன உடனே வந்து எடுத்து ஆனா ஏபிசி எழுத முடியாது. அது எழுதான் பழகும். ஆட்சி அதிகாரத்துக்கு இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டம், இந்த குடியரசு வழங்கிய உரிமை. வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அதிகாரத்துக்கு வரலாம், ஆட்சிக்கு வரலாம். அப்படிதான் வந்து அவங்க வந்திருக்காங்க. வந்த பிறகு குறைகள் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த குறைகளை திருத்திக் கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கால அவகாசம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், மேகதாடு விவகாரம் தொடர்பாக நீங்க என்ன பேசுனீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை பார்த்தீங்க, டிகே சிவகுமாரை பார்த்தீங்க, மேகதாது விவகாரத்தில் நீங்க என்ன பேசுனீங்க? உங்க புதிய கூட்டணி கட்சி தானே அப்படிங்கிறாங்க. மேகதாதுல வந்து கர்நாடகா வந்து அணை கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தாவைகளை தீர்மானம் போட்டிருக்காங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அணை கட்டக்கூடாதுன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டுடைய நிலை எதுவோ அதை கடைபிடிச்சாதான் இந்த ஆட்சிக்கு வந்து பாதுகாப்பு, இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதுக்கு எதிராக விட்டு கொடுத்தாங்கன்னா காலகாலத்துக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்த முடியுமா? ஓட்டு கேட்டு போக முடியுமா? கட்சியாக ஒரு கட்சி இயங்க முடியுமா? இங்கே தமிழ்நாட்டு மக்களில் என்ன இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து காவிரி தண்ணீர் சிக்கல். யார் ஆட்சிக்கு வந்தாலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாலும் நடைமுறைப்படுத்த முடியல, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் நடைமுறைப்படுத்த முடியல. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய அந்த தண்ணீரை கொடுக்கல. அப்போ தமிழ்நாட்டோட நிலை என்னவா இருக்குது? அனைத்து கட்சியோட நிலை என்ன இதற்கு? கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணி கொடுக்கணும், மேகதாதுல குறுக்கணை கட்டக்கூடாது, அப்படிதான் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளோட நிலைப்பாடு. அந்த அனைத்து கட்சிகளுக்குள்ள தான் தாவே அடங்குது. அப்போ தாவேக்கு நிலைப்பாடு அதான் தானே இருக்கும். அப்படிதான் பார்க்கணும். கேள்வி கேட்கலாங்க, வாய்ப்பு கொடுங்க. யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். பாராட்டுவதற்கு மனசு வேணும். அவதூறுகள் அள்ளி விடலாம், பாராட்டுறதுக்கு மனசு வேணும். வாய்ப்பு கொடுங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. அவங்க நிலைப்பாடு மாறுச்சுன்னா தட்டி கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்கள் தட்டி கேட்போம், நாங்கள் போராடுவோம். 5 ஆண்டு காலம் வந்து விசிகா தாவே திமுகவோட பயணம் பண்ணும்போது திமுக குறைகளை தட்டி கேட்கலையா? திமுகக்கு எதிராக நாங்கள் போராடலையா? காவல்துறைக்கு எதிராக போராடி இருக்கோம், வருவாய்த்துறைக்கு எதிராக போராடி இருக்கோம், திமுக விமர்சனம் பண்ணியிருக்கோம், எங்கள் தலைவரே பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் இன்றைக்கு தாவேக்காக்கு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு, இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், அமைச்சர்களில் பங்கெடுத்திருக்கோம். தவறு தான் தட்டி கேட்போம். இதுதாங்க ஜனநாயகம், இதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ஜனநாயகம். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்போம், நாங்கள் மட்டும்தான் ஆளுவோம், எல்லா அதிகாரத்தையும் நாங்கள் தான் வச்சுக்கிறோன்ற அந்த எண்ணம் வந்து மேதாவித்தனம் யாருக்கு? அப்படி அந்த எண்ணத்துல தான் வருது இந்த வார்த்தைகள்லாம். நீங்க கேட்ட இடங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தாங்க, நாங்க மட்டும்தான் ஆட்சியில் இருப்போம், அப்படி அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்களா என்ன? நீங்க கேட்ட இடத்த நிறைய தானே கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? திமுக நாங்கள் கேட்டால் எங்கே கொடுத்தாங்க? 7 கொடுத்து 8 தானே கொடுத்தாங்க. நாங்கள் இரட்டை இலக்கம்னு சொல்லிட்டு வந்தோம். ஓராண்டு காலமாக வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் போட்டிடுவோம், இரட்டை இலக்கத்தை கேட்டு வாங்கன்னு சொன்னோம்ல. ஏன் கொடுக்கல? அமைச்சர் பதவியில் எங்களுக்கு வேண்டான்னு உங்க தலைவர் தானே. நாங்கள் சொல்லலையே, அப்படி வேண்டான்னு சொல்லலை. அதற்கான காலம் வந்து இப்போ கனியில் அவங்க தரமாட்டான்னு தெரிஞ்சா சொன்னோம். இப்போ திமுக ஆட்சி அமைச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. ஒரு வாரிய தலைவர் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் வந்து ஒரு கட்சி நடத்துகிறோம், 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு உறுதுணையாக இருந்தோம். அந்த பயணத்தின் போது எங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், மனவழிகள், இது எங்களுக்கு தானே தெரியும், வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அல்லது திமுக இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டனுக்கு தெரியாது, எங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு தெரியாது. வழிகளை சுமக்கிறது நாங்கள் தானே, நெருக்கடிகள் தாங்கினது நாங்கள் தானே, எங்களுக்கு தானே அது தெரியும். சார் இன்னொன்று சார், பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்குன்னு கனிமொழி சொல்கிறாங்களா சார்? இன்னைக்கு பாலியல் கொடுமைகள் அதிகமாக இருக்குது. இப்போ தான் திருவைகுண்டத்தில் தாவேக்கா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அந்த ஒன்று இல்லை, நிறைய இருக்குங்கிறாங்களே கனிமொழி. நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா இது வந்து இந்த குற்றங்கள் தடுக்கப்படணும். யாரு வந்து இந்த தவறுல ஈடுபட்டாலும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது.
இது வந்து ஏற்கனவே திமுக மீது என்ன விமர்சனம் வச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடி, இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விமர்சனம் வச்சாங்க. நம்ம அது வந்து இப்போ மு க ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பாலியல் கூட்டத்தில் எல்லாம் ஈடுபடுன்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். ஆட்சியை நடத்தக்கூடியவங்களுக்கு இப்படி குற்றம் நடக்கக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க, யாராக இருந்தாலுமே. அதே மனநிலையில் தான் இன்றைக்கு தாவேக, அதே மனநிலை விஜய்க்கு தான் இருக்கும். இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு மனநிலை இருக்கும். பொதுவாக இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். இது முழுக்க வெளிப்படையாக சொல்லப்போனால் கஞ்சா வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு போதைப் பொருள். நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த பிராந்தி விஸ்கி கொடுக்குறவங்களாம் இந்த மாதிரி செய்ய மாட்டான், அவனால் ஓடவும் முடியாது. புரியுங்களா உங்களுக்கு? இந்த கஞ்சா அருந்தக்கூடியவனுக்கு, அந்த புகைக்கக்கூடியவன் தான் இந்த மாதிரியான கொடூரமான செயலில் ஈடுபடுவான். ஏன்னா அவன் உடம்புல ஒரு மாற்றம் உருவாகும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓடுவானுங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த சரக்கு அடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவனால் ஓடவே முடியாது. ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான செயல். கஞ்சா போதையெல்லாம் தடுக்க முடியாதா? கஞ்சா போதை தடுக்கணுங்க. இது வந்து இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க, கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஆபத்தானது. தாயை படுகொலை பண்றான், தந்தையை படுகொலை பண்றான், மனைவியை வந்து படுகொலை பண்றான். சிங்க பெண்கள் அதிரடிப்படை பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இப்ப அந்த குற்றங்களுக்கு காரணமான அந்த போதைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம், தமிழக வெற்றிகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து நீங்க 5 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்றால் தயவு இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளை தடை பண்ணுங்க. யார் அந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க கடுமையான தண்டனை கொடுங்க. நான் பைலப்பில் வழக்கில் அரெஸ்ட் பண்ணுங்க, குண்டாஸில் அரெஸ்ட் பண்ணுங்க, ஒடுக்குங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எங்கெங்க வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் விநியோகம் பண்ணுறாலும் அந்த இடத்துல மிக கொடூரமாக அரசாங்கத்துடைய கொடூர கரங்களை நீட்டுங்கன்னு சொல்கிறோம். அப்போ தான் ஒடுக்க முடியுது. பாவலன் சார், அது இப்போ அவர் சுமன் கவி சொல்லும்போது நீங்கள் 8 வாங்கி 2 தான் ஜெயிச்சிருக்கீங்க, காங்கிரஸ் 28 வாங்கி இப்படிலாம் தோதுருக்காங்க. புதிய விவாதத்துக்குள்ளே போக அதான் சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சி. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அவங்களோட வாக்கு விழுக்காடை பார்த்தீங்களா? சரி, ரொம்ப திமுகவுடைய அந்த பேஸ் அடிப்படையான வாக்கு வங்கியே தாவைக்காக்கு போயிருக்குங்க. சரி, நன்றி. இல்லை, நீங்கள் ஒரு இதை வச்சுட்டீங்க. இதை பற்றி அவங்க கவலைப்பட சொல்லுங்க. திமுக ஓட்டு காலங்காலமா திமுகவுக்கு போட்ட ஓட்டு ஏன் தாவக்காக்கு போச்சு, இதை பற்றி கவலைப்பட்டு இதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வர யோசிக்காம மற்ற கட்சிகளை குற்றம் குறை சொல்வது தவறு.